அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி, டெட்டு, பிஜிடிஆர்பி இப்படி எப்படி இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க தான் இந்த வீடியோவோட நோக்கம். பாடப்புத்தகத்தை படிப்பது எப்படி? நமக்கு ஒரு டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விதமான போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிக்கணும். 6லேருந்து 12th வரை உள்ள சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ், மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாக்ரபி இதுதான் பேசிக்காக. இதுலேருந்து தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, இதுலேருந்து டெப்த்தாக படிக்கணும். டெப்த்தாக படித்து ஒன்று நோட்ஸ் எடுக்கணும். படிக்க போகும் முன் பாடம் முழுவதையும் மேலோட்டமாக வாசிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம்னா அதை மேலோட்டமாக வாசிக்க வேண்டும். அதற்கு அடுத்தது தலைப்புகளுக்கும் துணை தலைப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ டிஎன்பிசி சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. பேரண்டம், அறிவியல் விதிகள், விசை, இயக்கம், மின்னணுவியல், அண்டவியல், அது மாதிரி தொடர்ந்து ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த தலைப்பு சம்மந்தப்பட்ட பாடம் இருக்குது. காந்தவியல், இப்படி அறிவியல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பாடம் இருக்குது. தலைப்புக்கும் துணை தலைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். இதனால் இப்பாடம் எதை பற்றியது என்பது முழுமையாக விளங்கும். பாட சுருக்கத்தை நன்றாக படிக்க வேண்டும். பாட சுருக்கம் கொடுத்துருப்பாங்க, அதை நன்றாக படிக்க வேண்டும். இதில் சில வார்த்தைகளை படிக்கும் பொழுது மனதில் கேள்வி எழும். எடுத்துக்காட்டு, உயிரியலில் சைட்டோபிளாசம் என்ற சொல்லை வாசிக்கும் பொழுது சைட்டோபிளாசம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் வரும். அதாவது அடுத்த வினா எழுப்பணும். நம்மளே ஒரு பாறை படிச்சுட்டு இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அதில் எப்படியெல்லாம் வினாக்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். இப்போ குறிப்பாக இப்போ நம்ம சைட்டோபிளாசம், உயிரியலில் சைட்டோபிளாசத்தை படிக்கும் பொழுது சைட்டோபிளாசம் என்றால் என்ன, சைட்டோபிளாசம் எங்கே பயன்படுது, விலங்கு செல்லில் இருக்கா, தாவர செல்லில் இருக்கா, இதோட பணிகள் என்ன, இப்படி டெப்த்தாக படிக்கும் பொழுது சைட்டோபிளாசத்தை பற்றிய முழுமையான அறிவு நமக்கு கிடைத்துவிடும். நமக்கு எந்த வினாக்கள் சைட்டோபிளாசத்தில் வந்தாலும் நாம் அதிலிருந்து என்ன பண்ணலாம், இப்படி எழுச்சிடலாம். செல்களின் ஆற்றல் மையம் அப்படின்னா என்ன, எல்லாமே விலங்கு செல், தாவர செல்லில் இருக்கும். அந்த செல்லை பார்த்திங்கன்னா இருக்கும். விலங்கு செல்லிலிருந்து தாவர செல்லுக்குள்ள வேறுபாடு என்ன, எந்த செல்லில் இருக்கும், ஒரு செல்லில் விலங்கு செல்லுக்கும் தாவர செல்லுக்குமே எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும், ஒரு சிலது விடுபட்டுருக்கு. சென்ட்ரோம் என்ன, இது போன்ற வினாக்கள் தான் அதில் கேட்கக்கூடியது. மிக முக்கியமானது அந்த தாவர செல், விலங்கு செல், செல்களின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது, இது போன்ற வினாக்கள்லாம் அதில் நம்மளுக்கு இருக்கும். அடுத்தது, பாட சுருக்கத்தை வாசித்த பிறகு பாடத்தில் உள்ள தலைப்புகள் அனைத்தையும் கேள்விகளாக மாற்றி நமக்கே கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நீ படித்து பார்த்துட்டு ஒரு கேள்வியெல்லாம் உங்களையும் மாற்றிக்கணும். இவ்வாறு செய்தால் அதை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். எதற்காக இதை படிக்க வேண்டும், அதன் பயன் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு, அறிவியலில் மின்னார் பகுப்பு முறையை வாசிக்கும் பொழுது மின்னார் பகுப்பு என்றால் என்ன என்ற கேள்வியை மனதில் எழுப்ப வேண்டும். அது வாசித்தல். அர்த்தம் புரியும்படி கவனமாக வாசிக்க வேண்டும். படித்தவற்றை நமக்கு ஏற்கனவே தெரிந்தவோடு தொடர்புபடுத்தி படிக்க வேண்டும். படிச்சிருந்தோம்னா ஏற்கனவே அதுக்கு இப்போ மின்னணுவியல் படிப்போம், காந்தவியல் தொடர்புபடுத்தி படிக்கணும். காந்தவியல், மின்னோட்டவியல், இந்த மாதிரி தொடர்புபடுத்தி படிக்க வேண்டும். புத்தகத்தில் அதிகமாக அடிக்கோடு விடுவதை தவிர்க்க வேண்டும். மிகவும் முக்கியமான வார்த்தைகளை மட்டும் அடிக்கோடிட வேண்டும். இதனால் திரும்பி பார்க்கும்பொழுது குழப்பம் இல்லாமல் எளிதாக பாடத்தை நினைவில் கொள்ள வேண்டும். முதல் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். புத்தகத்தில் அடிக்கோடி விடுவதை விட இப்போ காந்தம் அப்படின்னா போட்டுக்கிட்டு இதில் வட துருவம், தென் துருவம் அப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் அவனுக்கு தெரிஞ்சிடும். காந்தம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, இது போன்று அது காந்தத்தோட பண்புகள் என்ன, இதெல்லாம் நோட்ஸாக எழுதுனா நல்லாயிருக்கும். திரும்பி சொல்லி பார்த்தல். வாசித்து முடித்த பிறகு முக்கியமானவற்றை நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லி பார்க்க வேண்டும். இம்முறையானது படித்தவற்றை நினைவில் நிறுத்தி கொள்ள மிக சிறந்த வழியாகும். படித்தவற்றை சொந்த வார்த்தைகளில் சத்தமாக சொல்லி பார்க்க வேண்டும். மேற்கண்ட முறைகளை பின்பற்றி ஒரு பிரிவை முடித்தவுடன் அடுத்த பிரிவுக்கு செல்ல வேண்டும். அதாவது டெஸ்ட் எழுதி பார்க்குறது தான் மிக முக்கியமானது. மாதிரி தேர்வு. இந்த முறைகளில் பாடம் முழுவதையும் படித்த பிறகு மாதிரி தேர்வு எழுத வேண்டும். ஒரு முறை முதலிலிருந்து அனைத்தையும் திரும்பி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தலைப்பும் எவ்வாறு மற்றவற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக பாடச் சுருக்கத்தை இன்னொரு முறை வாசிக்க வேண்டும். தேர்வு எழுதும் முன் பின்பற்ற வேண்டியவை: பதற்றம், அச்சம் ஆகியவற்றை நிதானமாய் இருந்து அகற்ற வேண்டும். சிலவற்றை நம்மால் நினைவுக்கு அழைக்க முடியாது, அது வராது என்ற எண்ணம் முதலில் இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்மளால் முடியும்,
போட்டித் தேர்வுடைய வெற்றி என்றால் என்ன? நம்மளால் முடியுமா? நிச்சயம் நம்மளால் முடியும். ஸ்கூலில் 10th நிறைய வாட்டி தேர்ச்சி பெறாதவர்கள் கூட போட்டித் தேர்வில் நுணுக்கமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெட் எக்ஸாம்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போடலாம். இப்போ எல்லாருமே பயப்படுவாங்க, ஐயோ நம்மளால் படிக்க முடியுமா, நமக்கு வயதாகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. தன்னம்பிக்கை மட்டுமே. 55 வயசுலேயும் போட்டித் தேர்வு எழுதி பாஸ் பண்ணக்கூடியவர்கள் இருக்கார்கள். அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், எந்த பிரச்சனைகள் இருக்கும். தேர்வு எழுதும் பொழுது எப்பொழுதுமே அதை பதற்றப்படாமல் படித்தவற்றை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். படித்தது நமக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும். கருத்துக்களை ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி கொண்டு படிப்பது, ஒழுங்காக சிந்தித்து பார்ப்பது, நினைவுகளை நினைவுபடுத்த பெரிதும் உதவும். அதுபோல் நினைவை மேம்படுத்த வருவதற்கான வழிகள் பாருங்கள். கற்க வேண்டும் என்ற உறுதி வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது ஒரு தன்னம்பிக்கை வேண்டும், ஆர்வமுடன் கற்க வேண்டும், பொருத்தமான மனப்பாடம் செய்யும் முறைகளை கையாள வேண்டும், தொடர்புபடுத்தி கற்றல் வேண்டும், தொகுத்தலும் சந்தமும் உபயோகிக்க வேண்டும், சிறந்த சூழ்நிலைகளில் கற்க வேண்டும், கற்போரை சார்ந்த கூறுகள், போதிய அளவு ஓய்வும் மாற்றமும், திரும்ப கூறலும், தொடர்ந்து வாசிக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு படிக்க வேண்டும். குறிப்பாக தன்னம்பிக்கையோடு படிக்க வேண்டும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம எந்த தேர்வு வந்தாலும் என்ன, போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வையும் நிச்சயமாக வெல்லலாம். உங்களால் நிச்சயம் வெல்ல முடியும். அதனால் பயப்பட வேண்டாம். படியுங்கள். வாழ்த்துக்கள்.